ஸோ உங்கள்கிட்ட வாழைக்காய் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து இப்படி கட் பண்ணி இப்படி இட்லி கொப்பரையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இது நல்லா நாங்கள் வந்து மசிச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் நம்மளால் மசிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து இதை வந்து மசிச்சுக்கிடணும். ஸோ மசிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, 1 ஸ்பூன் வந்து கடலை மாவு, சில்லி பவுடர் இருந்தால், ஏன்னா காரத்துக்கு எதுவும் சேர்க்கலை அதனால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம், லைட்டாக சால்ட் போட்டு பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இதை வந்து உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ எடுத்து வச்சுருக்கிறத ஒவ்வொன்றா உள்ளே போடுங்க. போட்டு எடுத்துக்கிடுவோம். ஸோ ஈவினிங் ஆகிட்டாலே நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணுறது தான் குழந்தைகளுக்கு. இதுதான் நம்மளோட வேலையாகவே இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துருச்சு. ஸோ எடுத்துருவோம். ஸோ டேஸ்டியான வடை வந்து ரெடி ஆகிடுச்சு அரிசி மாவில். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.